அப்புறம் நம்ம சிஎம் பர்த்டே அன்னைக்கு சார் நம்ம கூட சொல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பர்த்டேக்கு, அதை பார்த்துக்குங்க. பர்த்டே வீடியோவுக்கு அங்கிளுக்கு நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மொதல் வீடியோவா பர்த்டே வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்குங்க. பர்த்டே அன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் பல இடத்துல பல சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு ஒரு பாட்டு போட்டு ஆடுறாரு, வாடி 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 கைப்படாத சிடி அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல என்னன்னா, இந்த போட்டோல யாருன்னு தெரியுதா, சிஎம் அங்கிள் சாரி விஜய் விஜய் விஜய்ங்கிறாங்க. இன்னொரு இடத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் டோக்கனை கொடுத்து விஜய் வாழ்க விஜய் வாழ்கங்கிறாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர் மாதிரியே ஒரு டிராயிங் வரைஞ்சி கிரவுண்ட்ல அவ்வளோ வெயில்ல பசங்களை உட்கார வைக்கிறாங்க. நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? ஏன் சார்? இல்ல விவசாயிகளுக்காக ஒரு 100 நாள் நின்று ஒரு போராட்டம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதே ஒழுங்கா லோனை தள்ளுபடி பண்ணல. நீங்க வந்துட்டு நீங்க என்ன அவ்வளவு பெரிய தியாகியான்னு கேக்குறேன். இல்ல காவேரிக்காக கர்நாடகா தண்ணி தரல, அதனால நான் பெங்களூர்லயோ இல்ல ஒசூர் பார்டர்லயோ நான் போயிட்டு போராட்டம் பண்ணீங்களா? அவ்வளவு நெல்லு மூட்டை போய் நினைஞ்சிருக்குது. நெல் கொள்முதல் மையம் அமைக்கிறதுக்கு ஒரு நல்லா ஏதோ சொல்லிட போறேன் சார், வேண்டாம். உங்க ஸ்டைல்ல சொன்னா நல்லா எனக்கு வாயில வந்துடும். எதுக்கு சார் அவ்வளவு பெருசா போட்டோ வரைஞ்சி உங்க டிராயிங் வரைஞ்சி அதுக்கு பசங்களை உட்கார வைக்கிறீங்க அவ்வளவு வெயில்ல? பிள்ளைங்க படிக்க அனுப்புனாங்களா இல்ல உங்களுக்கு அந்த டிராயிங்ல வெயில்ல உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புனாங்களா? இந்த ஸ்கூல் நிர்வாகமும் உடந்த. தமிழ்நாட்டிலேயே இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு புதிய தேசிய கீதம் ஒண்ணு வந்திருக்குது. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. 2ல 1 அந்த பிள்ளைங்களே பாட வச்சு பாடுறாங்க. அப்ப வர அதாவது இவ்வளவு நாளா நீங்க எதுக்கு போராடினீங்களோ இல்லையோ, இளைய தலைமுறைகளை மீட்கிறதுக்கு இனிமேல் நீங்க போராடணும். அதான் நடக்க போகுது. இந்த இளைய தலைமுறைகள் இனிமேல் சிக்கி சின்னாபனமாக போகுது. எங்க பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய், ஸ்கூல்ல கொடியை கட்டுறது, ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்க போயிட்டு பிளக்ஸ் பேனர் வைக்கிறது. யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா இந்த மாதிரி அதிகாரம்? இந்த தெரி படத்துல ஒரு சொல்லுவார்ல, ஸ்கூல் யாருது, இவருதான் போயிட்டு மிரட்ட போவாரு. நேத்து அமைச்சர் வீட்டுல பங்கன், குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் வேலை அசதியா இருக்குன்னு ஸ்கூல்ல பார்த்துட்டோம். அமைச்சர் யாரு? கவர்மெண்ட் ஆபீசர். அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ் அமைச்சர் கூட இருக்கவங்கலாம் யாரு? நாங்கெல்லாம் என்னது அரசாங்கத்துக்கு நெருங்கியவர்கள். அதனால்தான் ஸ்கூல்ல பார்த்துருக்கோம். ஒருத்தங்க என்னன்னா ஸ்கூல்ல உடைச்சிட்டு போயிட்டு நைட்ல அங்க போய் பர்த்டே பார்ட்டி. விளங்கிரும் தமிழ்நாடு. நன்றி.